சற்று நான் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் அவருடைய அன்பையும் நான் சற்று தியானித்த போது அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, இன்னமும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம் சற்று முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளையும் அவர்கள் நடத்தின விதத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக நாம் தியானித்தோம். இப்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு போஷித்து அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். சகலவிதமான உலக நன்மைகளாலும் அவர்களை நிரப்பி இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் அவர்களை உலக பிரகாரமான சகல தேவைகளையும் சந்தித்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலே இப்போது அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மீட்கப்பட்டு விட்டார்கள். இப்போது அவர்களை ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, ஒழுங்கை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே அப்படிதான். முதலாவது நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அப்படி வராதவங்களுடைய நிலைமை பரிதாபம். ஏன்னா இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது? பரிதாபமானது. இப்போது ஆண்டவர் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முதல்ல உள்ளே வர்றது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுக்கறதா இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் தான் கடவுள் தம்மண்டியில் மற்ற மக்களை இழுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆண்டவர் இயேசு தேவை என்று சொல்லி உள்ளே வருவார்கள். அந்த சுகத்தை தந்த ஆண்டவர் சுகத்தோடு நிறுத்தி கொள்ளுகிறதில்லை. கஷ்டத்தை நீக்கின ஆண்டவர் தம்முடைய அற்புத கரத்தோடு நீட்டி கொள்வதில்லை. அவர் அற்புதம் செய்வதே எதற்காக என்று சொன்னால், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பே நாம் மனம் திரும்புவதற்காக தான் நமக்கு அற்புதம் செய்கிறார். ஆகையினால தான் அற்புதங்களை அநேகங்களை அனுபவித்த கொரோசினும் பெத்சாயிதாவும் மனம் திரும்பாததை குறித்து தேவன் மிகுந்த வேதனை அடைந்தார். அவர்களை பார்த்து கடைசியாக அவர்களுடைய இறுதி கடினத்தை பார்த்து சொல்லிவிட்டார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டார். தேவன் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வதும் தேவன் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்வதனுடைய மிக முக்கியமான நோக்கமே எதற்காக என்று சொன்னால், ஆமேன், மனம் திரும்புதலை முன்வைத்து அதை மனதில் வைத்து அந்த நோக்கத்திற்காக தான் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் ஆண்டுடைய நன்மைகளை அனுபவித்து விட்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு மனம் திரும்பாமல் போகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. அப்படிதான் ஆண்டவர் அங்கு பெத்சாயிதாவையும் கொரோசினையும் பார்த்து தேவன் கடிந்து கொண்டார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்த ஆண்டவர் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும், அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுக்க வேண்டும், அவர்களை நல்ல விதத்தில் நல்ல ஒரு மனிதர்களாக, மனசாட்சியுள்ள மனிதர்களாக, தேவனை பற்றி கொள்ளுகிற மனிதர்களாக, பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அநேக மெட்டீரியல்கள் வேணும். முதல்ல ஒரு நல்ல மேஸ்திரி வேணும்.
அப்புறம் அதற்குண்டான உபகரணங்கள் வேணும், டூல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் மணல் வேணும், அதுக்கப்புறம் செங்கல் வேணும், ஜல்லி வேணும், எல்லாம் வேணும். அல்லேலூயா. இப்போ செங்கல்ல ஜல்லினாலும் அந்த காலத்தில் என்ன வேணும்? மண் சோறு வைக்கிறதுக்கு மண்ணாவது வேணும் இல்லைங்களா? அல்லேலூயா. அந்த மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கடப்பாறை மண் வெட்டியாவது வேண்டாமா? ஆமேன். பிறகு சரி இதெல்லாம் போட்டாச்சு, மேலே ஓலை போடணும், அதுக்கு சில கொம்பும், அட்லீஸ்ட் தென்னை ஓலை இல்லைன்னாலும் பனை ஓலையாவது வேணுமா வேணாங்களா? உபகரணங்கள் இல்லாமல் ஒரு வீடை கட்ட முடியாது. அல்லேலூயா. அதுபோலதான் ஒரு மனிதனை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக மாற்றுவதற்கு பரிசுத்தத்திற்கான உபகரணங்கள் தேவை, அதற்குண்டான உபதேசங்கள் தேவை, அதற்குண்டான காரியங்கள் தேவை. ஆகையினால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட ஆண்டவர், விடுதலையாக்கின ஆண்டவர், செங்கடலை பிளந்தவர், யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தவர், மன்னாவை கொடுத்தவர், காடுகளை கொடுத்தவர், மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்த ஆண்டவர் இப்பொழுது முதல் முறையாக இஸ்ரவேலர் முழு ஜனங்களுக்கும் தேவன் தன்னை அப்படியே பகிரங்கமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்த விரும்பினாருங்க? பகிரங்கமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்போது மோசேயின் இடத்துல பேசுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் ஆமேன் 3வது வசனம் 4வது வசனத்தில் அப்படியாய் ஆண்டவர் யாத்ராகமம் 19:3-4. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மோசே தேவனிடத்துக்கு என்ன செய்தான்? ஏறி போனான். கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் அவர்களுக்கு அங்கே வந்திருக்கிறார். அந்த இடத்துல மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏறி போகிறான். ஏறி போன உடனே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யாக்கோபுக்கும் சொல்ல வேண்டியது சிலது இருக்குதே. அல்லேலூயா. சில விஷயம் இருக்கு. இப்போ அவருடைய சரீர பிரகாரமான எல்லா தேவைகளையும் சந்தித்து விட்டேன், அவர்களுடைய கண்ணீரை கண்டேன், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டேன், அவர்களுக்காக செங்கடலை பிளந்தவர்களை காப்பாற்றி விட்டேன். அல்லேலூயா. நான் இப்போதும் அவர்களுக்காக நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன், மேக ஸ்தம்பமாக இருக்கிறேன், அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆனாலும் இன்னும் சில காரியங்கள் நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. சொன்னாரா இல்லைங்களா? அல்லேலூயா. யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது நான் சில காரியங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை நீ போய் அவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அந்த சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ சற்று நினைத்து பார், அவர்களை பார்த்து சொல்லு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஸ்தோத்திரம் வேதனை அடைந்து மனம் இறங்கி நான் உங்களை அழகாக விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். பார்த்தியா? கழுகு தன் சட்டையில் மேலே சுமக்கிறது போல நான் உங்களை அழகா சுமந்ததெல்லாம் பார்த்தியா? நீங்க எல்லாம் அனுபவிச்சுங்க தானே? ஆமென். ஆகையினால இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்தேன். ஆனா இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? போய் சொல்லு. நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல என் வாக்கை உள்ளபடி கேளு, அப்புறம் என் உடன்படிக்கை கை கொள்ளு. அல்லேலூயா. அப்போ நீங்க என்னுடைய ஜனங்களா சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதம் உனக்கு தொடரணும்னா, தொடர்ந்து நான் உங்களுக்கு தேவனா இருக்கணும்னா, நீ அனுபவித்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றியா இருந்தா,
என்னை விட்டு விலகாமல் இருந்தா, என் சொல் பேச்சை கேட்டா நீங்கள் எனக்கு யாராக இருப்பீங்க? சொல்லிட்டு பூமியெல்லாம். அப்புறம் 6வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரோட போய் சொல்லுப்பா. இதை சொல்றதுக்கு தான் நான் என்ன செய்தேன்? கூப்பிட்டேன். நான் உங்களை எப்படி பார்க்குறேன் தெரியுமா? எனக்கு ஆசாரியர் ராஜ்யமாக பார்க்குறேன், பரிசுத்த ஜாதியாக பார்க்குறேன். நீங்கள் எனக்கு இனிமேல் எப்படி இருப்பீங்க? பரிசுத்த ஜாதியாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனக்கூட்டம் இருக்குது, எல்லாம் அசுத்த ஜனக்கூட்டமாக இருக்குது. மனமோன போக்கில் வாழ்கிறாங்க. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரனா இருக்கிறான். கவனிங்க, அநேகர் என்ன மறந்துட்டாங்க. அவனுக்கு சொந்த தெய்வங்களை உண்டாக்கிக்கிட்டான். ஆனால் உங்களை நான் எனக்கு பரிசுத்த ஜாதியா இனி நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த நியூஸு என்ன செய்யட்டும் சொல்லுங்க? எல்லா இஸ்ரவேலர்களுக்குள்ள கடந்து போகட்டும். அது அவங்களுடைய மனதில் பதியட்டும். ஆமென், அல்லேலூயா. அவங்க சிந்தையில் இதே பதியட்டும். இதெல்லாம் நீ போய் சொல்லு. ஆண்டவர் சொல்ற, நீ போய் சொல்லு. இப்போ மோசே வந்துட்டான் கீழே. 7வது வசனம், மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஒன்றும் மறைக்கல. பா, உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது இதுதான் எதிர்பார்க்கிறாரு. நீ ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் கேட்ட ஆசாரியனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இதுதான் ஆண்டவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு. இனிமே நீ வாழும் போதெல்லாம் இது 2 விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டே வாழ்வாயாக. அல்லேலூயா. என்ன மனசுல வச்சுக்கிடணும்? நான் ஒரு பரிசுத்த ஜாதி, நான் ஒரு பரிசுத்த ஜாதி, நான் ஒரு பரிசுத்த ஜாதி. மனசில் என்ன இருக்கணும்? பரிசுத்த. சொல்லுங்க எல்லாரும், என்னவா இருக்கணும்? என்ன இருக்கணும்? ராத்திரியில் 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ரோட்டில் நடந்து போகும்போது சிந்தையில் என்ன இருக்கணும்? அல்லேலூயா. மற்றவர்களோடு பேசும்போது எப்படி இருக்கணும்? எந்த நேரத்துலையும் மனதில் என்ன இருக்கணும்? பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி. செல்ல பார்க்கும்போது என்ன இருக்கணும்? மனதில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஆமாம், நீ ஒரு பரிசுத்த ஜாதி. பிசாசு உங்கள்கிட்ட தவறான ஆலோசனைகளை கொண்டு வரும்போது, பொறாமைகளை கொண்டு வரும்போது, எரிச்சல்களை கொண்டு வரும்போது, ஈகோ கொண்டு வரும்போது, ஆமேன் சோத்திரம், என்ன இருக்கணும்? நான் ஒரு என்னை தீட்டுப்படுத்தாத பிசாசேன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சொல்றார் ஆண்டவர். இந்த நியூஸ் எல்லாருக்கும் போகட்டும். எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு செய்துட்டேன், சொல்லி முடியாத அற்புதங்களை செய்துட்டேன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்துட்டேன். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. முதல்ல சொல்லிடல ஆண்டவர் இதெல்லாம் எல்லாம் அவனுடைய பரிபூர்ணமான சகல உலக தேவைகளையும் சந்திச்சிட்டாரு. இப்போ அப்படின்னா இனிமேல் அவனுக்கு தேவையே இல்லையா? சொல்லுங்க. இன்னமும் தேவை இருக்கு, இன்னமும் தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. சுமந்தேன் தப்புவித்தேன், சுமப்பேன் தப்புவிப்பேன். அல்லேலூயா. சரி, மோசே போய் சொல்லிட்டான். ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க? எல்லாத்தின்படி செய்வோம் என்று தெரிவித்தார்கள். ஓகே, சரி, இனிமேல் நாங்கள் என்ன எப்படி வாழ்வோம்? கர்த்தருக்காக
ஜீவிப்போம் சொல்லிட்டாங்க. சரி, முடிஞ்சு போச்சு கதை. இப்போ மறுபடியும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மோசேய மேலே கூப்பிடுறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட வருவேன். 9வது வசனத்துலேருந்து நீங்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதே மாதிரி வந்தார். வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 11வது வசனம், 3ஆம் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணப்படுங்க? ஆயத்தப்படுத்தப்படுங்க. இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அஸ்திபாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் அவன் என்ன செய்யப்படுவான்? நிச்சயமாய் கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. நிச்சயமாய் கல்லெறி உண்டு அல்லது ஊடுரு உண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, உயிரோடு இருக்கிற உயிரோடு வைக்கப்பட எக்காலந்து நெடுந்தொனியாய் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் சொல்லிட்டார் ஆண்டவர். நான் இப்போ வரப்போகிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கங்க. உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து எல்லாரும் பரிசுத்தப்படுத்து. 10வது வசனம் அப்படி தான் சொல்லுது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்யட்டும்? எல்லாம் சொல்லிட்டாரு. இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். சரி, மோசே வந்து இதை சொல்லிட்டான். மோசே நேராக வராரு, கடகன்னு வராரு. 14லேருந்து நீங்கள் 15வது 16வது வசனம் வரலாம் வாசிக்கும் போது சோத்திரம், அங்கே மோசே என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் சொல்லிட்டான். சரி, 15 14 15 சொல்லிட்டான். இப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம், 20லேருந்து 22 வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபஸ்ட் டைம் சொன்னாரா? சொல்லிட்டாராப்பா? உங்களுக்கு இந்த வித்தியாசப்படுறதுக்கு தான் நான் இதை எடுக்கிறேன். முதல் டைம் என்ன பண்ணார்? சொன்னாரா? அட என்னங்க நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? சொன்னாரா? அது வந்து மோசே சொல்லிட்டானா? மறுபடியும் என்ன சொல்கிறாருங்க? அதையே சொல்கிறாரு. புதுசாக என்ன சொன்னாரா? சொல்லுங்க. புதுசாக எதுவும் சொல்லலை. புதுசா எதுவும் சொல்லலை. சொன்னதே மறுபடியும் சொன்னார். இப்போ மோசேக்கு ஒரு பதில் இருக்குது. மோசேக்கிட்ட என்ன பதில் இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 23வது வசனம் கடைசியில் சொல்லும் போது, ஜனங்கள் சீலான் மலையின் மேலே என்ன செய்ய மாட்டாங்க? ஏறி வரமாட்டாங்க. சொல்லிட்டேன். விட்டார் ஆண்டவர். 24வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, மறுபடியும் போய் சொல்லு. என்ன ஆண்டவர், என்ன சீனாய் மலை ஏறுறது அவ்வளோ ஈஸியா? இறங்குறது ஈஸியா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்தார். எனக்கு கூட ஆசை தான் ஒரு முறையாவது அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்க்கலாமேன்னு. சில நேரத்தில் என்னத்தான் அதை போய் பார்க்கறது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும். நல்ல அப்படி ஒரு எண்ணமும் உள்ளே வருது. அதை போய் பார்த்து விசுவாசிக்கிறத விட இருக்குது. அந்த ஃபோட்டோ வீடியோலாம் என்னுடைய நண்பர் இங்கே இருக்கிறார், ஊரை பக்கத்தில், நம்ம ஜஸ்டின் பிரதர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தால் அந்த வீடியோலாம் காமிச்சார். அவர் சொன்னார், பாஸ்டர் சீனாய் மலையில் கொஞ்சம் தூரம் ஏறணும் பாஸ்டர், நெஞ்சு வலி வந்துடுச்சு, இறங்கிட்டேன். அப்போ தான் யோசித்தேன்,
ஒரு முறை ஏறி இறங்கினதுக்கே ஏற முடியாதுக்கே நெஞ்சில் வந்தா பாவம் இந்த மோசே என்ன செய்திருப்பார். அல்லேலூயா. போ, மறுபடியும் போய் சொல்லு. அப்புறமா நீ ஆரோன் என்ன செய்யுங்க, ஏறி வாங்க, மேலே வாங்க, அதுக்கப்புறம் வாங்க. சொன்னதையே சொல்ல சொன்னார். கவனிங்கம்மா, இப்போ கவனிங்க. என்ன பார்த்து தம்பிக்காரு என்ன சொன்னார்? புது செய்தி ஒன்றும் இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க. புது செய்தி ஒன்றும் இல்லை. சொன்னது அதே செய்தி தான். சொன்னதையா மறுபடியும் சொல்றாரு. ஏன்? கர்த்தருடைய அன்பு கலந்த எச்சரிப்பு. கர்த்தருடைய என்னத்துக்காக சொன்னாராம்? 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும், அப்படி வாசிக்கணும். ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும். காரணம் நீ அழிந்து போக கூடாதுங்கிறதுக்காக சொல்றாரு. அல்லேலூயா. எதுக்காக? ஒரு விஷயத்தை சொல்றதையே மறுபடியும் சொல்றதுடைய நோக்கம் என்ன? அதுல பெரிய விழிப்புணர்வு இருக்கிறது, அதுல அக்கறை இருக்கிறது, அதுல அன்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து போடா, பார்த்து போப்பா. எத்தனை முறைங்க வீட்டிலேருந்து பையன் பைக் எடுத்தோடனே எத்தனை முறை சொல்கிறோமா இல்லைங்களா? பார்த்து போப்பா, பார்த்து போப்பா. ஏன்? அது அன்பு கலந்தது, அக்கறை கலந்தது. அதுக்கு அப்படி பின்விளைவு பயம் உள்ள என்ன இருக்கு? அன்பின் பயம் இருக்கு. என்ன பயம்? எங்கே தான் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ, எங்கே என் பிள்ளைக்கு ஏதாவது இதாயிருமோ, பார்த்து போ. அல்லேலூயா. அன்பு, அன்பின் எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு அது? எங்க கூட ஆண்டவர் என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரு? எதுக்காக? அழிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது, இதில் ஆண்டவருடைய அன்பு கலந்த எச்சரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டாவது இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க, தே ஆர் வர்ஸ்ட். மோசத்துலேயும் மோசம் மனுஷன், படு மோசம். இதை ஆண்டவர் மனதில் வச்சிருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே இந்த மனுஷ ஜென்மத்தை உண்டாக்கி அவர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபம் அவருக்கு. ஏன்டா இந்த ஜென்மத்தை உண்டாக்கணும்? மனிதனை உண்டாக்குனதற்காக அவர் என்ன பட்டாரு? ஏன்னா இது விளங்காதது. இது எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை எச்சரித்தாலும் இது செய்கிறத தான் செய்யும். உணர்வே இருக்காது. உடனே மறந்து போயிடும். 1000 பேர் சொன்னாலும் ஆன்னு தலையாட்டிட்டு தான் செய்யறதா செய்யும். இது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. இது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இது திருந்தாத ஜென்மம், இது ஜாக்கிரதை இல்லாதது, இது உதவாதது. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகினால தான் சொன்னதையே மறுபடியும் என்ன செய்கிறாரு? ஏன்னா அழிந்து போயிடக்கூடாது. அழிக்கிறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் மீட்டு எடுத்துகிட்டு வந்தது? அழிக்கிறதுக்கா? இல்லை, வாழ வைக்கிறதுக்கு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, உங்களை என்னையும் கர்த்தர் மீட்டு எடுத்தது நம்மை வாழ வைப்பதற்கு. பக்கத்தில் சொல்லுங்க, ஆமென். நம்மை வாழ வைப்பதற்கு. அல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சித்தது எதற்கு? சபையில் கொண்டு வந்தது எதற்கு? தேவன் நமக்கு இன்னைக்கு துணையாக இருப்பது எதற்கு? நாம் அழிவதற்கு அல்ல. அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க அந்த மாறாகிட்ட வந்த உடனே முறுமுறுத்தாங்களே, அன்னைக்கு அழிச்சு போட்டிருப்பார். இது மோசமான கூட்டம், நல்லது கெட்டது தெரியாத கூட்டம். தான் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் டெய்லி போய் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். யாருக்கிட்ட? பார்வோனுக்கிட்ட.
இவங்களுக்காக. இதுங்க கடைசியில் யாரை கல்லெறிய பார்க்குதுங்க? என்னங்க இதுதான், இது புத்தி. இன்னைக்கு நிறைய பேருடைய புத்தி அதுதான். ஊழியக்காரன் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, உங்களுடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக, உங்களுடைய ஜீவியம் சரிபடுறதுக்காக, உங்களை சுற்றிலும் பிசாசு வராதபடிக்கு வேலை அடைக்கிறதுக்காக, உங்களுடைய குடும்பம் அழியாதபடிக்கு சாபம் உங்கள் மேலே வராமல் இருக்கிறதுக்காக சில சத்தியங்களை சொன்னால், நீ கடைசியில் யாரை பகைக்கிற? ஊழியக்காரனையே பகைக்கிற. ஊழியக்காரன் உனக்கு ஆவாதவனா போகிறான். இப்படிப்பட்ட ஜனங்களை பற்றி ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆகினால மறுபடியும் இந்த காரியங்களை சொல்றாரு. அதனால அதுதான் எரேமியா என்ன சொல்றான்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏன் இந்த ஜனங்களுக்கு மறுபடியும் சில காரியங்கள் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லி எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா. இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், அந்த ஏன் இப்படி சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுங்களா? ஏன் மறுபடியும் இதை சொல்ல வேண்டி இருக்கு? நீங்க கூட நினைக்கலாம், பாஸ்டர் ஏன் அடிக்கடி சில காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் ஏன் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுது. இது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. இது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி உன்னை குறித்து நினைக்கும் போது என்னுடைய இருதயம் என்ன செய்கிறது? ஆமாம். ஏன் நீ இன்னும் எப்படி இருக்கிற? அறவேக்காடாவே இருக்கிற. எப்படி? திருப்பி எப்ராயிம் சொல்லுங்க, திருப்பி போடாத. அப்போ எப்பவும் நீ அறகுறையாகவே இருக்கிற. உன்னை தூக்கி வெளியில் குப்பத்தோட்டில் போகிறதுக்கும் மனசு இல்லை. அறவேக்காடை சாப்பிட்டா வயிறு என்ன ஆகிறது? வயிறு கெட்டு போகுமா? கெட்டு போகாதுங்களா? குப்பையில் போடணும், மனசு வர மாட்டேங்குது. என்னது? உன்னை குப்பையில் தூக்கி போகிறதுக்கும் மனசு வரல. அதனால தான் எப்ராயிமே, நான் உன்னை எப்படி நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிற இல்லைங்களா? ஆனால் என்ன பண்ணுறது? இருந்தாலும் உன்னை எப்படியாவது மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சு உன்னை ஒப்பேத்துறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்கு? திருக்குள்ளது. ஆனாலும் கைவிட மனதில்லை. இருதயம் எப்படிப்பட்டது? மகா கேடு உள்ளது. ஆனால் ஆண்டவருக்கு விரும்ப கைவிட மனதில்லை. சொன்னதையே மறுபடியும் சொல்றார். இவங்களோட புத்தி தெரியும், இவங்க நிலவரம் தெரியும். இது நன்மை செய்யும் போது நல்லா ஆஹா ஓஹோன்னு பாடுற கூட்டம். அல்லேலூயா. ஆமாம், நல்லா விசுவாசித்தாங்க. 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ரெவிமி திமில் வந்தோடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் புத்தி தெரியும். மாறாவாண்ட வந்தால் என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், மிரியாம தம்புரு கிம்புர் எல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க? ஐயோ, அந்த வார்த்தைகளை கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மிரியாம் பாடின பாட்டினுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹையஸ்டாக இருக்கும் தெரியுமா? ஆனால் அதே இதை மாறாக்கிட்ட வந்தோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இங்கே வந்தோடனே முறுமுறுப்பு. என்ன பண்ணுறது? கொஞ்சத்திலே மறந்துட்டாங்க. 78ஆம் சங்கீதத்தில் சொல்லுது போல் அவங்க சீக்கிரத்தில் மறந்து போனார்கள். அல்லேலூயா. எடுக்காதீங்க. என்ன செய்ய? அவன் எப்படிப்பட்ட ஆள்? நம்மெல்லாம் அப்படி தான். அதனால தான் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? திருக்குள்ளது. திருக்குள்ளது என்ன? டிசீட்ஃபுல். இங்கிலீஷில் என்ன இருக்கு? ஆமாம், டிசீட்ஃபுல். அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல சூது நிறைந்த இருதயம். என்ன இருதயம்? இங்கிலீஷில் எப்படி இருக்கு அது வசனம்? their heart is எப்படிப்பட்டது? டிசீட்ஃபுல். அவங்க இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? அது சூது நிறைந்தது. வெள்ளையா இல்லை, வெள்ளையா இருக்கணும் இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அது கபடற்ற இருதயம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் எப்படி இருக்கக்கூடாது? பல பல காரியங்கள் உள்ளே இருக்கக்கூடாது. டிசிட்ஃபுல்னா என்ன? நீங்கள் போய் பாருங்கள், டிக்ஷனரியில் பாருங்கள். டிசிட்ஃபுல் ஹார்ட் எப்படி தெரியுமா? திருக்குள்ளது, அதாவது சூது நிறைந்தது, கபடு நிறைந்தது, வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது. அதனால தான் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்க கீழ்படிகிறதே கிடையாது. அப்பா ஆன்னு தலையாட்டிக்குவாங்க, அந்த நொடி மறந்துடுவாங்க. இவ்வளவு மோசமான ஜனங்களை அழிந்து போகிறது ஆண்டவருக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. என்ன இல்லை? ஆண்டவருக்கு என்ன இல்லை? விருப்பமே இல்லை. இந்த முறுமுறுத்த ஜனங்க ஆண்டவருக்கு அழிந்து போகிறது. ஏன்னா 10 வாதைகளை ஆண்டவர் உண்டாக்கி எகிப்திலேருந்து விடுதலையாக்கி வந்தார். ஸ்தோத்திரம். அதை செய்தவர் இதை செய்ய மாட்டார? செங்கடலுக்கு முன்னால் பிளக்க மாட்டாரா? நீ யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். மோசையை நோக்கி என்ன பண்ணாங்க? முறையிட்டார்கள். என்னங்க இது? கொஞ்சம் கூட அதெல்லாம் மனசில் வைக்கிறதே இல்லை. இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் இப்போ இவங்க அழிந்து போயிடக்கூடாது. இந்த சூது உள்ள இருதயம் உள்ளவங்க, ஏமாத்துற இருதயம் உள்ளவங்க, வஞ்சிக்கிற இருதயம் உள்ளவங்க, இவங்க மேலேயும் ஆண்டவருக்கு ஒரு பரிதாபம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இவங்களை உருவாக்கி எடுக்கணுமே தவிர அழிக்கக்கூடாது ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னமும் அதனால தான் கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறாருன்னு மட்டும் நினச்சிக்காங்க. இந்த இருதயம் நமக்குள்ள இன்னமும் இருக்கு. நம்ம நல்லவங்கிறதுனால கர்த்தர் நம்மளை நேசிக்கல. அல்லேலூயா. அதனால் இது எப்படி தான் இவங்களை மாற்ற முடியும்னா, சத்தியத்தை மறுபடியும் சொன்ன சத்தியத்தையே சொல்லி 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 தான் இவங்களை மாற்ற முடியும். அல்லேலூயா. அழிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, ஆனால் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ கர்த்தர் இவங்களை என்ன செய்ய விரும்பலை? அழிக்க விரும்பலை. ஏன்னா இவங்க கஷ்டம். இவங்களை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ நாள் தெரியுமா? 3 மாதம் தான் ஆகுது. எவ்வளோ நாள்? அந்த சீனாய் வனாந்தரத்தாண்ட அதுக்குள்ளே இவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சிங்க? ஐயோ, இவங்களை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சத்தியத்தை சொல்கிறாரு. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் இவங்க. நீங்கள் நம்மளெல்லாம் பார்க்கணும், நம்மளாம் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களான்னு. பட் இதே இருதயம் இருக்கும் என்று சொன்னால் மாற்றிக்கணும். எப்படி ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருந்து நம்ம மேலே அன்பு காட்டுறாரோ, அதே போல் நம்மளை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்புக்கு அடிபணியணும், ஆண்டவருடைய அன்புக்கு அடிமையாக மாறணும். அல்லேலூயா. ஆண்டவரை புரிந்து கொள்ளணும், அன்பை புரிந்து கொள்ளணும். பட் என்ன நடந்தது தெரியுமா? இந்த 20 லட்சம் பேரில் 2 பேரை தவிர மீதி பேர் எவனுமே அதை புரிஞ்சுக்கிடலை. அதனால தான் என்ன செய்யலை? எவனுமே கானானுக்கு இல்லை, போகலை. ஆமாம், என்ன செய்கிறது? அந்த புரிஞ்சுக்கிட்ட 2 பேர் இருக்கிறான் பாருங்க, அவன் கானானுக்குள்ளே போயிட்டான். அவன் சொல்கிறான், ஏனாக்கிரின் புத்திரை பார்த்துட்டு கர்த்தர் நம்மளோட இருந்தார்னா கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தர் உன் கூட இருக்கிற அளவுக்கு முதல்ல நடந்துக்கடா. வெற்றி வேணும்னா உனக்கு என்ன நடந்துக்க? கர்த்தர் உன் கூட இருக்கிற அளவுக்கு நீ அவருக்கு உண்மையாக நடந்துக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அக்கறையில் சொல்கிறார், அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை மலை நண்டையில் என்ன செய்யாத, வரவிடாத, போய் சொல்லு. ஏன்னா அவருடைய இருதயம் அப்படிப்பட்டது. திருக்குள்ளதும் மகா கேடுனா என்னது? டெஸ்பரேட். அல்லேலூயா. என்னமா இருக்கு? desperately wicked.
ஆப்பா டெஸ்பரேட்லி விக்கெட்னா அக்கிரமம் நிறைந்த இருதயம். மகா கேடுனா என்ன? அக்கிரமம். விக்கெட்னா என்னது? துன்மார்க்கம், யூனிக்கிட்டி. அல்லேலூயா. ஆமாம், அக்கிரமம் நிறைந்த இருதயம். வெளியில் பேச்சு ஒன்று, உள்ளம் வேற மாதிரி. அல்லேலூயா. டெஸ்பரேட்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத இருதயம். பயம்லாம் கிடையாது, தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க. வசனத்துக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. யாருக்கு பயப்படுறது இல்லை? வசனத்துக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. கர்த்தருக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. என்ன யாரு பண்ணல? நீங்கள் மட்டும். ஒரு அம்மா சொன்னேன், உங்கள் குடும்பம் நல்லா சீர் பண்ணணுன்னா உங்களை சுத்திகரிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? ஏம்மா தப்பாம்மா இது? சுத்திகரிங்க, உங்களுடைய தவறுகளெல்லாம் உணர்ந்து செயல்படுங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் தான் பாஸ்டரா? எனக்கு எத்தனை பாஸ்டர் தெரியும் தெரியுமா? எங்கள் குடும்பத்தில் எத்தனை பாஸ்டர் தெரியுமா? 1000 பாஸ்டர் இருந்தாலும் வேதம் ஒன்று தான். என்னது? எத்தனை பாஸ்டர் இருந்தாலும் வேதம் ஒன்று தான். ரொம்ப கஷ்டங்க. அல்லேலூயா. பயம் இல்லை. மதிக்கேடுன்னா என்னது? டிஸ்பிரிட் இருதுன்னா என்னது? பயம் இல்லை. அடுத்தது ஆபத்தை உணராதவர்கள். எது? என்ன இருதயம்? ஆபத்தெல்லாம் உணர்றதில்லை. சபை இப்படி நடந்துக்கிட்டா, கர்த்தருக்கு விரோதமாக நடந்தா, வேதம் வாசிக்காமல் இருந்தா, கர்த்தரை நேசிக்காமல் இருந்தா, சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் இருந்தா, அல்லேலூயா, வேத வசனத்தின்படி வாழாமல் இருந்தா, ஊழியம் செய்யாமல் இருந்தா, தேவனால் நியமிக்கப்பட்ட சபையின் ஒழுங்குகளை நம்ம கடைபிடிக்காமல் இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி எதை உணர்றதில்லை? ஆபத்தை. ஆபத்தை உணராதவர்கள். அதனால தான் இத்தனை முறை எச்சரிக்க வேண்டியதாக இருக்கு, இத்தனை முறை சொல்ல வேண்டியதாக இருக்கு, இத்தனை முறை சொன்னதையே சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன் தெரியுமா? இது முதல்ல எப்படியாப்பட்டாலே பயம் இல்லாதாலே. யாருக்கும் பயப்படுறதில்லை. யாருக்கும், ஆண்டவருக்கும் பயப்படுறதில்லை, ஊழியக்காரனுக்கும் பயப்படுறதில்லை, வசனத்துக்கும் பயப்படுறதில்லை, ஒன்றும் கிடையாது. துணிகரம். என்னது? துணிகரம். எத்தனை முறை சத்தியம் கேட்டாலும் அப்படியே தான். டிஸ்பரேட் ஹார்ட். ஆமாம், ஆபத்தை உணராதது. அதுக்கு இன்னொரு வியாக்கியானம் சொல்லுது, ஆபத்தை உணர்ந்தும் அதை பொருட்படுத்தாதது. ஆபத்தெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் ஆபத்தை உணர்ந்து என்ன செய்யறதில்லை, அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஆபத்தை உணர்ந்து கூட தெரியும், ஆனால் அதை என்ன செய்யறதில்ல. இதனை இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு மறுபடியும் சொல்லி சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு. ஆமென். எல்லாம் தெரியும். ஆண்டவர் கோவப்படுவார்னு தெரியும், ஆண்டவர் தாவீது அடித்தது தெரியும், ஆண்டவர் சோதோம் கொமாராவை அடித்தது தெரியும், ஆண்டவர் நோவாவின் காலத்தில் ஜனங்களை தண்டித்தது தெரியும். அல்லேலூயா. ஆசா ராஜாவை அடித்தது ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. ஆகாப் அடித்தது தெரியுமா தெரியாதா? ஆமென். எல்லாம் தெரியும். ரெகோபயாம் ஆண்டவர் அடித்தது தெரியுமா தெரியாதா? சாலமன் ராஜாவை அடித்தது தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும், ஆனால் என்ன கிடையாது, அதை பொருட்படுத்துறது இல்லை. எல்லாம் தெரியும். ஆபத்தை உணர்ந்தும் கூட அது என்ன செய்யறதில்ல, பொருட்படுத்துறதில்லை. தன்னால் உண்டாக்கப்பட்ட தன்னுடைய மக்கள் எந்த காலத்திலும் அநியாயமாய் அழிந்து போகிறதை கர்த்தர் என்ன செய்யறது இல்லைங்க, விரும்புகிறதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பயன்படுத்திக்கிட்டுறவங்க புத்திசாலி, உணர்வு அடைகிறவங்க புத்திசாலி. ஆமென், அல்லேலூயா. இந்த இந்த மகா கேடுள்ள இருதயத்துக்கு இன்னொரு டெஃபினேஷன் என்ன தெரியுங்களா? துணிகரம். என்னது? துணிகரம். துணிகரம். அந்த துணிகரம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளே மேன்மையாக எண்ணிக்கிறது தான் அந்த துணிகரம். எதுங்க? நம்மளை, ஆமாம், நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல. உடனே பிசாசு சொல்லுவான், அங்கே பாரு, நீ தேவனுக்கு நேராக தேவனுக்கு கட்டுப்பட்டவள், கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, இதெல்லாம் யாருடைய ஆலோசனை? ஏன் தெரியுமா? உன்னை விழ வைக்கிறதுக்கு உன்னை மேலே தூக்கி தான் டமால்னு கீழே போடுவான். நீ விழணுமா, நீ நொறுங்கி போகணுமா, நீ ஒன்றும் இல்லாமல் போகணுமா, உன்னை பிசாசு என்ன பண்ணுவான்? உன்னை வச்சே உன்னை தூக்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் 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 பேசுனதையே பேசுகிறார், பேசுனதையே பேசுகிறார். இதில் என்ன இருக்கிறது? ஆண்டவருடைய அன்பும் அக்கறையும் இருக்கிறது. காரணம், மனிதனுடைய நிலவரம் ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். அதனால தான் பொய் சொல்லு, பொய் சொல்லு, மறுபடியும் சொல்லிட்டு ஆண்டவரை வரமாட்டாங்க. வந்தான், பரிசுத்தப்படுத்தினான், எல்லாம் செய்தான். 14வது வசனம், மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்திலிருந்து வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனிதனிடத்தில் சேராதிருங்கள் என்றான். இப்படி அவங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்திட்டான். இப்போ தே ஆர் வெரி. ஆனால் இந்த பரிசுத்தமான ஜனங்க மறுபடியும் பாவம் செய்ய மாட்டாங்கன்றதுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லைம்மா? வெரி குட். என்ன இல்லைடாச்செல்லாம்? அதனால தான்டா மறுபடியும் மறுபடியும் சத்தியத்தை சொல்லி சொல்லி உணர்த்தி அந்த லைன்லேயே கொண்டு போக வேண்டியதாக இருக்கு. விளங்குதா? விளங்குதுங்களா? ஆமாம். அதனால தான் அன்றைக்கி விசுவாசிகள் பரிசுத்தமாக மாறுறதுக்கு தான். உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா சபையினுடைய நோக்கம் தெரியுமா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. என்ன வேலை சொல்லுங்க? பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டியாக ஊழியக்காரனுடைய பரிசுத்தமாக்குற வேலை யாருது? சொல்லுங்க. வெரி குட். யாருது? ஏசப்பாவது. அவருடைய ரத்தத்தினால நம்மள எல்லா பாவங்களை கழுவி இப்போ என்ன மாற்றிட்டாரு? பரிசுத்தமாக்கிட்டாரு. கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவங்களை கர்த்தர் எங்கே கொண்டு வர்றாரு? வெரி குட். எங்கே கொண்டு வர்றாரு? இப்போ ஊழியக்காரனுடைய வேலை என்ன? பரிசுத்தவான்களா பரிசுத்தவாட்டியாக மாற்றுறது ஊழியக்காரனுடைய வேலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஊழியத்துக்கும் சபைக்கும் ஒத்துழைக்க முடியும். இதை புரிஞ்சுக்காத ஆள் எதிர்த்து நிற்கும். இது புரிஞ்சுக்காத ஆள் ஒத்துழைக்காது. இது புரிஞ்சுக்காத ஆள் வேஸ்ட்டு. ஏன் தெரியுமா? அந்த ஆளுக்குள்ளே என்ன இல்லை, என்ன மாதிரி இருதயம் இருக்குது தெரியுமா? சொல்லி முடிச்சிடுறேன். 3 இருதயம் இருக்கிற ஆள் ஒத்துழைக்காது. ஒன்று பொல்லாத இருதயம். என்ன இருதயம்? என்ன இருதயம் இருக்கிற ஆள் ஒத்துழைக்காது? பொல்லாத இருதயம் இருக்கிற ஆள் என்றைக்கும் கீழ்ப்படியாது. அது எதிர்த்தன்னுக்குன்னே இருக்கும். 2வது என்ன? விருத்த சேதனம் இல்லாத இருதயம். என்ன இல்லை? என்ன இல்லை? விருத்த சேதனம் இல்லாத இருதயம். இருதயத்தில் விருத்த சேதம். ஸ்தேவான் சொன்னா, நீங்கள் செவிகளிலும் இருதயங்களில் என்ன செய்யல? அதனால தான்டா அவன் புத்தி மாறலான்னா. யாரை பார்த்து? பிரதான ஆசாரனை பார்த்து. ஸ்தேவான் சாகிறதுக்கு முன்னால் யாரை பார்த்து சொன்னா? பிரதான ஆசாரனை பார்த்து சொன்னா. உன்னுடைய இருதயத்திலையும் செவியில் என்ன செய்யல? விருத்த சேதனம். அதனால் என்ன மாறல? உன் புத்தி
இன்னும் மாறல. விருத்த சேதனம் இல்லாத இருதயம். மூணாவது மாறுபாடான இருதயம். அது தனியாகவே யோசிக்கும். அது ரூட்டு, தனி ரூட்டு. இப்படியெல்லாம் இருந்து இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரே ஏக இருதயத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்படி விட்டுற முடியாது. பொல்லாத இருதயம் உள்ளவங்கன்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. விருத்த சேதனம் இல்லாத இருதயம்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது. இப்போ ஆண்டவருக்கு பரிசுத்தமானவங்க மட்டும் உள்ளவா, மீதி எல்லாம் வராதுன்னு சொன்னாரா? இல்லை, முழு இஸ்ரவேல் வேலை வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த எல்லா இருதயத்தையும் என்ன இருதயமாக மாற்றணும்? வெரி குட். என்ன இருதயம்? ஒரே மாதிரி இருதயமாக எல்லாருக்கும் உண்டாகணும். பிரைஸ் தி லார்ட். இது எதனால் முடியும் தெரியுமா? உபதேசத்தினால் தான் முடியும். எதனால் முடியும்? சொன்னதையே சொல்லி 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 எல்லாரையும் என்ன பண்ணணும்? அவங்க ஒரே இறுதியமாக கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தணும். இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 3 விஷயத்தை போய் சொல்லு. முதல்ல நான் தான் உங்களை என்ன பண்ணேன்? ரட்சித்து எகிப்திலேருந்து கொண்டு வந்தேன். 2வது, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டால் தான் நீங்கள் எனக்கு அதன்படி கை கொண்டால் தான் நீங்கள் என்னவா இருப்பீங்க? ஆமாம், சும்மாலாம் இல்லை. ஏதோ கூட்டு வந்துட்டு அற்புதம் நடந்துச்சு, அற்புதம் அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ உடனே ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காத? சொம்மத்தை பந்தா பண்ணிக்கிட்டு பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காத. எப்பவும் கூட கர்த்தர் கூடவே இருப்பாருன்னு நினைக்காத. நீ என்ன செய்ய? வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை. 2வது விஷயம். 3வது விஷயம், நான் உங்களை எப்படி பார்க்குறேன் தெரியுமா? நான் உங்களை பரிசுத்த ஜாதியாக பார்க்குறேன். என்னவா பார்க்குறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆசாரிய ராஜ்யமோ என்னவா பார்க்குறேன்? இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட எத்தனையோ கோடி ஜனங்கள் மத்தியில் நான் உங்களை எப்படி பார்க்குறேன்? பரிசுத்த ஜாதியாக பார்க்குறேன். இது 3 விஷயத்தையும் முதல்ல போய் சொல்லு. அல்லேலூயா. அப்புறமா நான் இவங்களுக்கு பிரசன்னமாகி இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் இவங்க என்னை பார்ப்பதற்கு, அல்லேலூயா, என் சத்தத்தை கேட்பதற்கு, அல்லேலூயா, மலையிலே பிதாவானவர் இறங்கினது போல ஆமென், மத்திய ஆகாயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது அவரை பார்ப்பதற்கு எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? நீங்கள் அவரை மத்திய ஆகாயத்திலே பார்க்க வேண்டுமானால் நாங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு உபதேசத்தை சொல்லி 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 உங்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும். இது கசப்பா? பரிசுத்தோன்றது ஒன்று மற்றவங்களுக்கு பரிசுத்தம் எப்படி தெரியுமா? நீங்கள் எப்போ மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 6:19 மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுடையவர்கள். அது மனசில் வச்சுக்கோங்க. எழுத சொன்னேன்னா வீட்டில் எழுதுனீங்களா? எழுதி வச்சிருக்கிறீங்களா? படிங்க. அடுத்தடுத்து எப்போ பார்த்தாலும் படிங்க. நீ உனக்கு சொந்தம்னு நினச்சா உன்னால் சபையில் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, ஊழியக்காருக்கு கீழ்ப்படிய முடியாது. அல்லேலூயா. நீ ஒரு ஆலயமாக மாறவே, உனக்குள்ள இயேசு வந்து வாசம் பண்ணவே, நீ உனக்கு சொந்தம்னு நினைச்சா, ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி 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 இப்போ மலையில் ஆண்டவர் இறங்கும் போது இப்போ அந்த மலையை சுற்றிலும் அந்த மலையை பார்க்குறவங்களும் அந்த ஆண்டோடைய சத்தத்தை கேட்க போகிறவங்களும் எப்படிப்பட்டவங்களாம இருக்கணும்? இதுக்காக போய் சொல்லு, இதுக்காக போய் சொல்லு, இதுக்காக போய் சொல்லு. இதே போலதான் ஆமாம், அன்றைக்கு மலையிலே பிதாவானவர் இறங்கினது போல மத்திய ஆகாயத்தில் அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே மறுபடியும் உங்களை திரும்ப வருவார் சொன்ன அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம்.
அவர் வரும்போது அவரை நம் கண்களால் பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட போக வேண்டுமானால் இங்க நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணும்? ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை மறுபடியும் தம்முடைய அண்டையிலே சொர்க்கத்திலே கொண்டு போவதற்கு இயேசு சாமி திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது அவரோடு போயிடணும். ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, எப்போ நான் ஏமா வருவானோ தெரியாது. யார் வருவான்? அவங்க பாவம் அறியாமல் சொல்லுவாங்க, ஏமா வந்த எங்கம்மா கொண்டு போவான்? ஆதியம்மா ஏமா வந்தால் எங்கே கூட்டின்னு போவான்? எம்மா இருக்கிற இடம் எதுமா? நரகம். எம்ம நான் வரணும், நமக்கு எம்மன் வரணுமா இயேசு வரணுமா? அல்லேலூயா. பாவம் அவங்க சொல்லுவாங்க, எப்போதான் ஏமா வந்து என்னை கொண்டு போவானோ தெரியலையே. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளல, பரிசுத்தமாக வாழல. நம்ம போகிற இடம் எங்கே தான்? நாம் ஏமா வர்றதுக்கு காத்திருக்கக்கூடாது, இயேசு வருவதற்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு கொடுக்கிற மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட கற்பனைகளை போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்து சொந்தமாக நேராக வந்து பேச மாட்டார். அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டுகிற எல்லா வேத வசனங்களிலும் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்த வாட்டிகளாகவும் மாறுகிறோம். இந்த பரிசுத்தவான்களையும் பரிசுத்த வாட்டிகளையும் கூட்டி சேர்க்கும்படியாக இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அவரை சந்திக்க ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணு.